ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான். தக்காளியே ஆட் பண்ணாமல் அவ்வளோ டேஸ்டியான சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். இது அக்கா தான் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தா. அக்காவோட ரெசிபி தான் இது. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண ஆனியன், ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி போல் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கிலோ போல் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாக நான்வெஜ்லாம் இந்த ஃபோர்ஸான தண்ணியில் வாஷ் பண்ணும்போது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். டேப் சிங்க் டேப் திறந்து விட்டுட்டு நம்ம நல்லா ஃபோர்ஸாக விட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா சால்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல்லு வரும். அதனால் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா கூட்டி வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். காரம் உப்பு கரெக்டான லெவலில் இல்லை அப்படின்னா கவுச்சி ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மஞ்சத்தூளும் ஸ்பைசஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவேன். மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணி லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். சிக்கன் ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா தனியாத்தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது தான். அக்கா வீட்டில் கொடுத்து அமைச்சிருந்தா. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணலை. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அகெயின் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். ஓரளவுக்கு வெந்திருந்தால் தான் இந்த ஸ்பைசஸ்லாம் உரப்பு உள்ளே இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் லிட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் போல் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தக்காளியே இல்லாமல் சிக்கன் ரெசிபி நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. அக்கா தான் சொல்லி கொடுத்தா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் செய்கிறது எல்லாமே நான் இப்படி தான் செய்வேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தக்காளி ஆட் பண்ணி செய்கிறத விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி நாங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக இதை தான் நாங்கள் சாப்பிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். டாடா, பாய்.